வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்டு இருக்கும் வீடியோ பதிவும் இனி பதிவிடப்படக்கூடிய இருக்கும் வீடியோ பதிவு அனைத்துமே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம்தான். நாம் அனைவரும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவரும் தினந்தோறும் அனைத்து பதிவுகளையும் பார்த்து ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிரபலப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 10/11/5126 நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவி சேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவி சேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு சுவரளி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண விபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிட்டும். அது எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக இன்றைய தினம் இரவு 7 மணி முதல் அபபரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு 7 மணிக்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 10/11/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 22/2/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:36 அயனம் உத்தராயணே ருது சிசர ருதவ். மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே, மாசி மாதம், கும்ப மாசே. அதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளைவரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாதம், மீன மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளபிரே. திதியானது பஞ்சமியாம், பஞ்சமி திதி 14 நாழிகை 15 வினாடி. பிற்பகல் 12:18 வரை. அதன் பிறகு ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம், ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும்
அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளைபிரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களுடைய பித்தர்களுக்கு வருஷா வருஷம் எப்படி எதை மையமாக வைத்து இந்த பித்ருகர்மாவை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருகர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்ருகர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த மாதம்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மையமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வறுமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தீர்களேயானால் அந்த தமிழ் வருஷத்தில் தமிழ் மாதத்தில் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ தங்களை பித்ருக்கள் மரணித்த அதே மாதத்தில் சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபக்ஷமோ வளைபிரியோ அல்லது தேய்பிரியோ எந்த திதியில் மரணித்திருந்தார்களோ அந்த திதியில் சரியாக வரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே வருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பானுவாசரே, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் 30 நாழிகை 89 வினாடி, இரவு 7 மணி வரை. அதன் பிறகு அபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யென்று அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைபிரே ஷஷ்டி விரதம். இன்றைய ராகு காலமானது மாலை 5:06 முதல் 6:36 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:36 வரை 2:06 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:36 முதல் மாலை 5:06 வரை. நல்ல நேரமானது என்ற காலை 7:36 முதல் 10:36 வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். காலை 11:36 முதல் பிற்பகல் 12:36 வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். உத்தரபகுனி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 7:39 முதல் பிற்பகல் 1:20 வரை சந்திராஷ்டமம். உத்தரபகுனி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 1:20 முதல் இரவு 7 மணி வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 7 மணி முதல் பின்னிரவு 12:36 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு 12:36 முதல் திங்கட்கிழமை என்ற அதிகாலை 6:13 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.